போன வீடியோவில் 6th 9th ரெண்டுமே சேர்த்து சிந்துவெளி நாகரிகம் பார்த்துருப்போம். அதாவது 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd லெசனாக சிந்துவெளி நாகரிகம் இருக்கும், 9th 2nd லெசனாக பண்டைய நாகரிகங்கள் இருக்கும். இந்த 2 லெசனுமே சேர்த்து மொத்தமாக 155 வினாக்கள் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 80 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து அடுத்த 75 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி இருக்க 80 வினாக்கள் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 75 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. வெண்கல காலம் என்பது எதனை குறிக்கிறது? வெண்கல காலம் என்பது எதை குறிக்கிறதுனா, மக்கள் வந்து வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தை. சிந்துவெளியின் காலப்பகுதி எக்காலத்தை சார்ந்தது? வெண்கல காலம் சிந்துவெளியின் காலப்பகுதி எந்த காலத்தை சார்ந்ததுனா வெண்கல காலத்தை சார்ந்தது. சிந்துவெளி மக்கள் காலத்தில் பாகிஸ்தானில் ஓடியதாக கூறப்படும் ஆறுகள் காவேரி, வாலா மற்றும் பொருணை. காவேரி, வாலா மற்றும் பொருணை. ஹரப்பா மக்கள் எந்த சாகுபடி முறையை பின்பற்றினர்? இரட்டை சாகுபடி முறை. ஹரப்பா மக்கள் வந்து எந்த சாகுபடி முறையை பின்பற்றினார்கள்னா இரட்டை சாகுபடி முறையை. அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட Group 4 Group 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்கள் நேம் சொல்லி வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ செக் பண்ணிக்கோங்க. மே 2007 எங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பானையில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளன? எந்த ஆண்டுன்னு பாருங்க. மே 2007 எங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பானையில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பூம்புகாருக்கு அருகில் உள்ள மேல பெரும்பள்ளம், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பானையில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் வந்து மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பா நாகரிகம் என்பது எவ்வகையான நாகரிகம்? நகர நாகரிகம். சிந்துவெளி மக்களின் மேம்பட்ட நிலையை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஆடைகள், நகைகள், நகர வாழ்க்கை. இது எல்லாமே சரிதான். சிந்துவெளி மக்களின் மேம்பட்ட நிலையை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும்னா ஆடைகள், நகர வாழ்க்கை, நகைகள். இது எல்லாமே சரிதான். மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுத்த அமைப்பு யுனெஸ்கோ. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுத்த அமைப்பு எதுனா யுனெஸ்கோ. ஹரப்பா மக்களால் பயிரிடப்பட்டவை கோதுமை, பார்லி மற்றும் திணை வகைகள். சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன என்று கூறிய வரலாற்று அறிஞர் பர்போலா. சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் வந்து திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன அப்படின்னு சொன்ன வரலாற்று அறிஞர் யாருன்னா பர்போலா. சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்னன்னா கிமு 3300 1900. சிந்துவெளி நாகரிகத்தில் பயன்பாட்டில் இருந்த உடைகள் பருத்தி, பட்டு, கம்பளி. இதில் அனைத்துமே சரிதான். மெசபடோமியாவில் ஊர்நமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். மெசபடோமியாவில் ஊர்நமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எதுனா ஜிகரட். ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இது ரொம்ப முக்கியமானது. ஹரப்பாவில் வந்து மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ஜெபூனு. டேஸ் என்பது ஒப்பு நோக்கில் மேம்பட்ட சமூக அமைப்பு ஆகும். நாகரிகம் என்பது ஒப்பு நோக்கில் மேம்பட்ட சமூக அமைப்பு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு? 15 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதே மாதிரி கொஸ்டின் முன்னாடியே பார்த்துருப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு கேட்டிருந்தாங்க. 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். 1.5 மில்லியன்னாலும் 15 லட்சம்னாலும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு 6th புக்கில் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 13 லட்சம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு வந்து தோராயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரும். அதாவது 1.3 மில்லியன்லேருந்து 1.5 மில்லியன் வரும்.
ஆனால் உங்களுக்கு 6th புக்கில் 13 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதே உங்களுக்கு 11th புக்கில் 1.5 மில்லியன் 15 லட்சம் கொடுத்துருப்பாங்க. இல்லை ரெண்டில் எது ஆன்சர் நீங்கள் பண்ணோம்னா 15 லட்சம், அதாவது 1.5 மில்லியனை ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு ஆப்ஷனில் 13 லட்சம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் எது மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல ஆன்சர் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி மக்களுக்கு கீழ்கண்ட எந்த உலோகத்தின் பயன் தெரியாது? இரும்பின் பயன் தெரியாது. எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம்? அபு சிம்பல். எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் எதுனா அபு சிம்பல். சிந்துவெளி முத்திரைகளில் எந்த உருவம் பரவலாக காணப்படுகிறது? பெரிய காளை உருவம். ஹரப்பா பகுதிகளில் இருந்து சுமார் எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனப்படுவதற்கான காரணங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறப்பான நகர திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை. சரிதான். தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக முன்னுரிமை. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். இல்லை மூணுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. மேற்கண்ட அனைத்தும் சரி. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தினர்? சிவப்பு நிற மணிக்கற்களை. ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தினார்கள்னா சிவப்பு நிற மணிக்கற்களை. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஹரப்பாவில் இருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? மெசபடோமியாவுக்கு. ஹரப்பாவில் இருந்து அணிகலன்கள் வந்து எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியாவிற்கு. கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற நாகரிகம்? எகிப்து நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம்? திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் எதுனா திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்துவெளி மக்களின் தொழில்களில் கீழ்கண்டவற்றுள் எது அடங்கும்? சிந்துவெளி மக்களின் தொழில்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, கைவினை பொருட்கள் மற்றும் பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல். இது மூணுமே சரிதான். மேற்கண்ட அனைத்தும் சரி. சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள் குறித்த பின்வரும் இணைகளில் தவறானது எது? சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள் குறித்த பின்வரும் இணைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வந்து சட்காஜெண்டோர், வடக்கு வந்து ஷார்டுகை, கிழக்கு ஆலம்கீர்போர், தெற்கு வந்து லோத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறான இணை. தெற்கு வந்து என்ன வரும்னா தைமாபாத் வரும். ஹரப்பா மக்கள் ஷெர்ட் என்ற எவ்வகையான பொருளில் செய்த பிளேடுகள் கத்திகளை பயன்படுத்தினர்? எந்த வகையான பொருள்களில் செய்த பிளேடுகள் மற்றும் கத்திகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிக்கா கல் வகையைச் சேர்ந்த பொருட்களில் வந்து பிளேடுகள் கத்திகளை பயன்படுத்தினார்கள். நாட்காட்டி உருவாக்கம், வானியல், அறிவியல் வளர்ச்சி ஆகிய துறைகளில் பங்களிப்பு செய்துள்ள நாகரிகம்? மெசபடோமியா நாகரிகம். ஹரப்பா நகரத்தின் இரு முக்கிய பகுதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள். ரெண்டாவது கோட்டை இருக்கும், அங்கே தான். அடுத்தது தானிய களஞ்சியம் இருக்கும். இது எல்லாமே மேல் நகர அமைப்பில் இருக்கும். கீழ் நகர அமைப்பில் யார் இருப்பாங்கன்னா மக்கள் இருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் கீழ்கண்ட எதன் பயனை அறிந்திருந்தனர்? எதன் பயனை அறிந்திருந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சக்கரத்தின் பயனை. சிந்துவெளி நாகரிக முக்கிய நகரங்கள் மற்றும் அவை அமைந்துள்ள இடங்கள் பற்றிய இணைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிக முக்கிய நகரங்கள், அவை அமைந்துள்ள இடங்கள் பற்றிய இணைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா வந்து குஜராத், இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவே தவறு தான். ஹரப்பா வந்து எங்கே இருக்குன்னா பஞ்சாப், பாகிஸ்தான். அடுத்தது மொகஞ்சதாரோ ஹரியானா, இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏவும் தவறு, பியும் தவறு. மொகஞ்சதாரோ எங்கே இருக்குன்னா சிந்து, பாகிஸ்தான். அடுத்தது ராகி கர்கி, ஹரியானா, இந்தியா. இல்லை சரியான இணை எதுன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியானது வந்து சி தான். ராகி கர்கி, ஹரியானா, இந்தியா.
இதில் 4வது பாருங்க, லோத்தல் வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 தவறு தான். லோத்தல் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலம், இந்தியாவில் இருக்கு. ஹரப்பா மக்களின் ஆயுதங்களாக இருந்தவை அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல், முனை கோடாரி. இதெல்லாம் தான் ஆயுதங்கள். தத்துவம் மற்றும் கண்டுபிடிப்புகளில் எந்த நாகரிகம் பங்காற்றியுள்ளது? தத்துவம், கண்டுபிடிப்புகள் இதில் வந்து எந்த நாகரிகம் பங்காற்றியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீன நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி என்று அழைக்கப்படுவது மெகர்கர். சிந்துவெளி மக்கள் மண்பாண்டங்களில் எந்த வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு செய்தனர்? கருப்பு வண்ணத்தில் சிந்துவெளி மக்கள் மண்பாண்டங்களில் எந்த வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தார்கள்னா கருப்பு வண்ணத்தில். பூசாரி அரசன் என்று அடையாளம் காணப்பட்ட சிலை எங்கு கிடைத்துள்ளது? மொகஞ்சதாரோவில் பூசாரி அரசன் என்று அடையாளம் காணப்பட்ட சிலை வந்து எங்கு கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொகஞ்சதாரோவில். நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? மொகஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகம் எதில் பங்காற்றியது? புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில். சிந்துவெளி நாகரிகம் எதில் பங்காற்றியதுன்னா புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில். தத்துவத்தில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா. நாட்காட்டியில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்காட்டி உருவாக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாக அறியப்படுவது மெகர்கர். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால். இதெல்லாம் முக்கியமானது. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால். கண், காது, தொண்டை மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்த எந்த வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர்? கட்டில் மீன் வகையை. கண், காது, தொண்டை மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்த வந்து எந்த வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டில் மீன் வகையை. மொகஞ்சதாரோவில் கிடைத்த நடனமாடும் பெண் சிலை அவர்கள் எந்த தொழில்நுட்பம் பற்றி அறிந்திருந்ததை காட்டுகிறது? லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் பற்றி தெரிந்திருந்ததை காட்டுகிறது. சுமேரியரின் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கியூனிஃபார்ம்னு. சுமேரியர்களின் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கியூனிஃபார்ம்னு. மெகர்கர் எங்கு அமைந்துள்ளது? மெகர்கர் எங்கு அமைந்துள்ளதுன்னா பாகிஸ்தான் நாடு, பலுச்சிஸ்தான் மாநிலம், போலன் ஆற்று பள்ளத்தாக்குல. மெகர்கர் எங்கு அமைந்துள்ளதுன்னா பாகிஸ்தான் நாடு, பலுச்சிஸ்தான் மாநிலம், போலன் ஆற்று பள்ளத்தாக்குல. ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது? புஆமு 1900. இது ரொம்ப முக்கியமானது. சரிய தொடங்கிய ஆண்டு எப்பன்னு கேட்பாங்க. 1900. தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் என்று அழைத்தவர்கள் நந்திவர்ம பல்லவன். ஹரப்பா மக்கள் யாருடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தனர்? மெசபடோமியருடன். வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா சீனர்கள். மெகர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிமு 7000 ஒட்டியவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெகர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிமு 7000 காலத்தை ஒட்டியவை. ஹரப்பா நாகரிகத்தின் சரிவுக்கான காரணங்களாக கருதப்படுபவை அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல். இதில் மேற்கண்ட அனைத்துமே சரிதான். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கங்காதேவி. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கங்காதேவி. எந்த கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே வணிகம் நடந்ததை கூறுகிறது? கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள். இது ரொம்ப முக்கியமானது. எந்த கல்வெட்டு குறிப்புகள் வந்து ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே வணிகம் நடந்ததை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் தான். மெசபடோமியரை சேர்ந்த 4 நாகரிகங்களில் சரியான காலவரிசை. ஃபர்ஸ்ட் வந்து சுமேரியர்கள், அடுத்தது அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். இது யாரை சார்ந்ததுன்னா மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். ஹரப்பா நாகரிகத்தின் தெருக்களின் அமைப்பு எவ்வாறு இருந்தது? சட்டக வடிவமைப்பு, நேராகவும் செங்கோணத்தில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அமைந்திருந்தன. இல்லை, அனைத்துமே சரிதான். பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் வீலர். சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் யார்னா வீலர். கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் எந்த குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கிறது? மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கிறது. மெசபடோமிய நாகரிகத்தின் எந்த பிரிவினர் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவார்? அசிரியர்கள் தான் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர். மெசபடோமியா நாகரிகத்தின் எந்த பிரிவினர் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர். ஹரப்பாவில் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன? சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையினால். கதிரியக்க கார்பன் முறை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை. கதிரியக்க கார்பன் முறைனா என்னன்னா, கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை தான் கதிரியக்க கார்பன் முறை. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வுகள் ஆதிச்சநல்லூருக்கு அடுத்து கீழடி. ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ள இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ள இடங்கள் எதுனா ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக். ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக். அசிரிய ஆட்சியாளர்களின் ஆவணம் எதை பற்றி கூறுகிறது? மெழுகாவில் இருந்து வந்த கப்பல்களை பற்றி கூறுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தின் கழிவுநீர் அமைப்பு எவ்வாறு இருந்தது? மூடப்பட்ட கழிநீர் வடிகால் அமைப்பு. கழிவுநீர் அமைப்பு எவ்வாறு இருந்ததுன்னா மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பாக இருந்தது. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்கு அமைந்துள்ளது? மொகஞ்சதாரோ. பொதுக்குளம்னு கேட்டாலே மொகஞ்சதாரோ. தானிய களஞ்சியம் ஹரப்பா. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நாகரிகமாக இருந்தது கிராமங்கள். ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பாறைகளின் மீதுள்ள எவ்வகையான உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன? ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பாறைகளின் மீதுள்ள எவ்வகையான உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? நிறைய கொஸ்டின் பார்த்துட்டோம். பெருங்குளம் மொகஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் கீழ்கண்ட எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தன? சிந்துவெளி மக்கள் கீழ்கண்ட எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இரும்புன்னு வரதெல்லாம் தவறு. ஏன்னா இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை. அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் சியும் இரும்பு இருக்கு, இதுவும் தவறு தான். டிலையும் இரும்பு இருக்கு பாருங்க, இதுவும் தவறு தான். இதில் கேட்டிருக்கிறது என்ன? சிந்துவெளி மக்கள் கீழ்கண்ட எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இதுதான் சரியானது. ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1920. ஹரப்பா மக்களின் எடையின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடையை எந்த முறையில் பின்பற்றினாங்கன்னா ஈரடிமான எண்முறையில். அதாவது 1:2:4:8, அடுத்து 16, அடுத்து 32, அடுத்து 64, அப்படியே ஈரடிமான எண்முறையில். கடைசி கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை. நடனமாடும் பெண் சிலை.
இதோட 6th 9th சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருப்போம். 6th 9th இந்த 2 பாடமுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன படிக்கணும்னு வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்போம், செக் பண்ணிக்கோங்க.